சிறுத்தை குட்டியும் ஆமை தாத்தாவும் ஒரு பெரிய காட்டில் துருதுருவென்று ஒரு சிறுத்தை குட்டி வாழ்ந்து வந்தது. அதற்கு எப்போதும் விளையாடுவதில்தான் ஆர்வம். ஆனால் காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் அதன் வேகத்தையும் வேட்டையாடும் திறனையும் கண்டு பயந்து அதனுடன் சேர தயங்கின. இதனால் சிறுத்தை குட்டி மிகவும் தனிமையாக உணர்ந்தது. ஒரு நாள் அது ஆற்றுப் பகுதியில் தண்ணீர் குடிக்கச் சென்றது. அங்கே நிதானமாக நடந்து வந்த ஒரு பெரிய ஆமை தாத்தாவை பார்த்தது. அந்த ஆமை தாத்தா காட்டில் வாழ்ந்த மிகவும் அறிவான மற்றும் அனுபவமிக்க விலங்கு. சிறுத்தை குட்டி தனது கவலையை பற்றி அவரிடம் கூறியது. என்னை யாரும் நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடன் யாரும் விளையாட வர மறுக்கிறார்கள் என்று சோகமாக கூறியது. ஆமை தாத்தா புன்னகையுடன், தோற்றம் ஒரு பொருட்டல்ல, நல்ல குணம்தான் ஒருவரை மற்றவர்களுடன் இணைக்கும். உன் வேகத்தை பார்த்து அவர்கள் பயப்படுவதில்லை, உன் வேகம் அவர்களை துன்புறுத்தும் என்று நினைப்பதால் தான் பயப்படுகிறார்கள். உன் நல்ல குணத்தை காட்டு, அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று அறிவுரை கூறினார். ஆமை தாத்தா சொன்னதை சிறுத்தை குட்டி புரிந்து கொண்டது. அன்று முதல் அது தன் குணத்தை மாற்றிக்கொண்டது. காட்டுப் பகுதியில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தது. ஒரு முறை ஒரு முயல் குட்டிக்கு வழி தெரியாமல் போனால் அதை அதன் தாயிடம் பத்திரமாக கொண்டு சேர்த்தது. ஒரு குட்டி குரங்கு மரத்தில் இருந்து தவறி விழும்போது அதை பத்திரமாக பிடித்தது. இப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் உதவி செய்து அவற்றின் நம்பிக்கையை வென்றது. சிறுத்தை குட்டியின் நல்ல குணத்தை பார்த்த மற்ற விலங்குகள் அதன் உண்மையான அன்பை உணர்ந்தன. மெதுவாக அதனுடன் பழக ஆரம்பித்தன. இப்போது சிறுத்தை குட்டி தனிமையாக இல்லை. அதற்கு நிறைய நண்பர்கள் கிடைத்துவிட்டனர். தினமும் அனைவரும் சேர்ந்து விளையாடி மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர்.